அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். கட் ஆஃப் இந்த கட் ஆஃப் வந்து 2024 ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. நீட் 2024 கட் ஆஃப். நீட் ரிசல்ட் யூஸ்வலாக மே மாதம் எக்ஸாமினேஷன் 4ஆம் தேதி நடந்தது. ஜூன் 14 வர வேண்டிய ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ரிசல்ட் ஆச்சுங்க. அது நிறைய எக்ஸாமினேஷன் சென்டரில் காப்பி அடிச்சிட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் வெளியே வந்துருச்சு. நிறைய பிரச்சனைகள். அப்போ ரீநீட் எக்ஸாமினேஷன் வருமா, அதே எக்ஸாமினேஷன் நடத்துகிறதா, இப்போ நிறைய குளறுபடிகள், நிறைய கேஸு. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் தேவைப்படுற இடத்துல கூட நடத்திக்கலாம், எங்கெங்கே பிரச்சனை இருந்ததோ அங்கெல்லாம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவுன்சிலிங் நடத்துகிறான்னு சொல்லி இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சுங்க. அதனால தான் லாஸ்ட் இயர் 1 மந்த் கவுன்சிலிங் டிலே ஆச்சு. நிறைய இஷ்யூஸ்க்கு அப்புறம் தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சது. பட் அந்த டைமில் என்டிஏ நிறைய கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அது பொதுவாக எல்லாருமே என்டிஏ கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃபே கொடுத்தாங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டு தான் என்ன காரணத்தினால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. அது 2020, 21, 22, 23 கம்பேர் பண்ணும்போது 24 கட் ஆஃப் அதிகமாக போயிடுச்சுங்க. என்ன காரணத்தினால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். Why has there been a variation in the cut off in the NEET exam over this year? அது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு என்ன காரணத்தினால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான தெளிவான ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. The cut off scores are determined based on the overall performance of the candidate. அது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட், மொத்த மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு வருஷம் எப்படி இருக்குது அதை பொறுத்து இருக்கும். The increase in cut off reflects the competitive nature of the examination. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா அப்படிங்கிறது based on the competitive nature of the examination and the higher performance of the standard achieved by the candidate. எப்படியெல்லாம் நல்ல மார்க் வாங்குறாங்க, ஹையர் பர்ஃபார்மன்ஸ், அதை பொறுத்தும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. The cut off and average mark of the qualified candidate vary each year. அதை சொல்லியிருக்காங்க. அது ஒரு 10 லட்சம் மாணவர்கள் குவாலிஃபை ஆகுறாங்க, 20 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. அந்த குவாலிஃபை ஆன மாணவருடைய ஆவரேஜ் என்ன, அது எல்லா 10 லட்சம் மாணவருடைய மார்க்கையும் ஆட் பண்ணி அதை 10 லட்சம் டிவைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 லேக் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 16 லேக்ஸ், ஒரு 16 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அந்த 16 லட்சம் மாணவருடைய மார்க்கையும் அது குழந்தையோட மார்க்கை ஆட் பண்ணி அதை 16 லட்சத்தால் டிவைட் பண்ணோம்னா அதான் ஆவரேஜ் மார்க் ஆஃப் த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2020 பாருங்க 297.18. எவ்வளவு மாணவ குழந்தைகள் குவாலிஃபை ஆனாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க்கு 297, குவாலிஃபைங் மார்க் 147. பட் அதே நேரத்தில் 2021 பாருங்க 286. அது ஆவரேஜ் மார்க் ஆஃப் த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் குறையுது, 138. மினிமம் கட் ஆஃப் ஃபார் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட், ஓபிசி இல்லைங்க, அன்ரிசர்வ்டுக்கு 138. 2022 எகைன் இந்த மார்க் குறையுது, 259. 2022 ரொம்ப குறையுது, 117 குவாலிஃபைடு மார்க். அப்போ 2020 கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சதுங்க, ரொம்ப குறைஞ்சது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசி கேண்டிடேட்டுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் 529 கிடைச்சது. இப்போ 2023 ஆவரேஜ் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது, 279. கட் ஆஃப் எல்லாமே ஒரு 20 மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. குவாலிஃபை மார்க் 137. பட் 2024 பாருங்க ஆவரேஜ் மார்க் எப்போ இல்லாத அளவுக்கு 323. அது 2020 297. அதெல்லாம் தாண்டி 323 மார்க் ஆவரேஜ் மார்க் ஆஃப் த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸுங்க. அப்போ மினிமம் மார்க், எலிஜிபிள் மார்க்கே 164 போயிடுச்சு. இதெல்லாம் தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது சும்மா நம்ம ஏதோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சும்மா இன்க்ரீஸ் ஆகாதுங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எதனால பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸை குறைச்சிட்டாங்க. மாடரேட் டிஃபிகல்ட் லெவல் ரொம்ப டஃப்பாக இல்லை, மாடரேட்டாக இருந்தது. அது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியும் இல்லை, மாடரேட் டிஃபிகல்ட் லெவல். அதனாலே நிறைய மாணவர்கள் மார்க் வாங்கிட்டாங்க. இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃபேக்ட் தட் நீட் யூஜி அலவுஸ் மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ். அது நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் நீட் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அப்போ ரிப்பீட்டர் அந்த மாதிரி. அப்போது 3 தடவை எழுதுனாங்க, 4 தடவை எழுதுனாங்க, 2 தடவை எழுதுனாங்க, 1 தடவை எழுதுனாங்க. அப்போ இந்த மாதிரி எண்ணிக்கைகள் மாறுது. அப்போது இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் கொஸ்டின் பேப்பரும் மாடரேட்டாக இருக்குது. அடுத்தது இந்த கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணாங்க, சாய்ஸ் கொடுத்தாங்க. அப்போ அதில் என்னாச்சு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 20 நிமிஷம் பெரிய ஃபேக்டர் ஆயிடுச்சு. நல்ல டைம் கிடைக்குது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க. பட் இந்த வருஷம் அந்த 20 மினிட்ஸ் கிடையாது, சாய்ஸ் கிடையாது. 2020 எப்படி இருந்தோம் அந்த மாதிரி மீண்டும் வந்துருச்சு. அப்போ இந்த வருடம் கண்டிப்பாக ஆவரேஜ் மார்க் இவ்வளவு இருக்குமானா இருக்கிறக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அப்போ கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா இருக்கிறக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப கட் ஆஃப் அப்படிங்கிறது மாணவர் குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடிய, எல்லாருமே அதை ரைஸ் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தட் இஸ் அ ரியாலிட்டி. இந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ள பதிவு பண்றோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.